ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு அன்பாய் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம் ஆரம்ப ஜெபமாக தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கப்பா. வல்லவரே, நல்லவரே, வாக்கு மாறாத எங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ராஜாவே, இந்த ஞாயிறு ஆராதனைக்கு எங்களை ராஜாவே அழைத்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குடும்பமாக இணைந்து இந்த ஆன்லைன் மூலியமாக ராஜாவே ஒரே மனதாக இருந்து உண்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி சொல்லுகிறோம்ப்பா. பா, நீ நல்லவர் நல்லவர், வழி நடத்துகிற தேவன், வாக்கு மாறாத கர்த்தர்ப்பா. பா, நீர் இந்த வழி நடத்தும் பலப்படுத்தும் கர்த்தாவே. இது ராஜாவே, ஒரு நிமிடமாச்சா எங்களோட பாவத்தை முன்பாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். சிந்தையினால், செய்கையினால், எண்ணங்களால், வார்த்தைகளால் இது சிந்தர்களாகும் ராஜா. ஆனால் இது காண்கிற தேவன், அறிகிற தேவன். பாருங்கள், ஒரு நிமிடம் தேவனை நோக்கி நம்மளோட பாவத்தை ஒரு மினுக்கு அறிக்கையிடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பா, இதோ ராஜாவே, எங்களோட பாவத்தை உமக்கு முன்பாக நம்ம அறிக்கையிட்டோம். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோனோ இறக்கம் பெறுவான் என்று சொன்னதை போலவா எங்களோட பாவத்தை உமக்கு முன்பாக நாங்கள் அறிக்கையிட்டோம்ப்பா. பா, நீரே வழி நடத்தும் வெள்ளப்படுத்தும். ஆரம்பம் முதல் இறுதி வரை நீரே இந்த வெள்ளப்படுத்தி வழி நடத்த வேண்டுமான செபிக்கிறோம்ப்பா. வழி நடத்தும். இதோ ராஜாவை துதியை நடத்தும், வேதத்தை வாசிக்கும் போதுப்பா. அப்பா, நீர் எங்கள் மத்தியில் என்ன பேச போகிற ராஜா, அதன் மூலியமாக எங்கள் மத்தியில் பேசி வழி நடத்த வேண்டும் என்று அருண்மச்ச இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் ஆரம்ப பாடலாக நாம் யாவும் எழுந்து நின்று தந்தானே துதிப்போமே என்று பாடலை பார்ப்போம். தந்தாரி துதிப்போமே
வாருங்கள் நாம் தொடர்ந்து பொதுவான பாவ அறிக்கையை நாம் அர்த்தத்தோடும் நிதானத்தோடும் வாசிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தின்படியே நிர்பாட்சியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். இதை வாசிக்க எடுற நிஷாவை அழைக்கிறேன். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்தல் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 முடிய. வசனம் 1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை வரப்படான். நீதிமான்களுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்ரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவனோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்த சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். துன்மார்க்கன் துஷ்டனுடைய வலையை விரும்புகிறான். நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. நீதிமானோ நெருக்கத்தினின்று நீக்குவான். சேர்ந்து வாசிப்போம். அவனவன் தன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். ஆமென். சபையார் நாம் எழுந்து நின்று துதிக்குள் கடந்து சொல்லுவோம். இதை துதியை நடத்த குமாரி மதுனிஷா தாஸை அழைக்கின்றேன். அன்பான தேவஜனமே, வாருங்கள் நம் ஒரு மனதாய் நம் கர்த்தரை துதித்து பாடுவோமாக. Good morning,
அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே கர்த்தாவே. எங்களுக்கு ஒருபோதும் கர்த்தாவே கைவிடாத தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே மழை போல காத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில் கர்த்தாவே எங்கள் துதி விரும்பு கர்த்தாவே எங்களோடு இருந்து கர்த்தாவே, எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே, எங்களோடு கர்த்தாவே துதி வாசல் செய்வார் கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவே. ஆம் கர்த்தாவே, ஒருவர் அல்லாமல் கர்த்தாவே வாதில கர்த்தாவே ஒவ்வொரு நாள் துதி செய்த கர்த்தாவே அந்த நாட்டத்தை எங்களுக்கு தாருங்கள் கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காண்பாய்
எங்களோடு இரு கர்த்தாவே. இயேசுவே திரு பாதத்தில் கர்த்தாவே நாங்கள் அமர்ந்து கர்த்தாவே எவ்வளவு நேரம் இருந்தாலும் கர்த்தாவே நீங்கள் எனக்கு தருவது நிம்மதி மட்டும்தான் கர்த்தாவே. நன்றி இயேசுவே. நாங்கள் எந்த கவலையிலும் எந்த துக்கத்திலும் இருந்தாலும் கர்த்தாவே எங்கள் ஆறுதலின் தெய்வமாக இருந்து கர்த்தாவே எங்களோடு கர்த்தாவே சஞ்சரித்ததுக்காக நன்றி இயேசுவே.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சிறுவர்கள் ஞாயிறாக அனுசரிக்கிறோம். சிறுவர்களுக்காக சிறுவர் ஞாயிறு வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றோம். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொன்ன அந்த கட்டளையின் நிமித்தம் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்வோமே என்றால், கர்த்தாவே, ஓய்வு நாளிலே உமக்கென்று செலுத்த வேண்டிய கனத்தை, துதியை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இந்த நாளிலும் கூட கிருபையாக எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்க விரும்புகிறோம். நாங்கள் உயிரோடு இருப்போம் என்றால், நிர்மூலமாகாமல் இருப்போம் என்றால், அது உம்முடைய மகா கிருபை. அப்பா, அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆராதித்த நாங்கள், துதி தொழுகையை செலுத்தின நாங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க தொடர்ந்து வழிநடத்துமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். இந்த நாளிலே விசேஷமாக உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். அப்பா, நீர் உயர்த்தப்பட வேண்டும், நமஸ்கரிக்கப்பட வேண்டும், எல்லா கால்களும் முடங்க வேண்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று. கர்த்தாவே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று அறிக்கை செய்ய எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலும் கூட சிறுவர் ஞாயிறாக இருக்கிறபடியினாலே கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறது போல பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருகிற சுதந்திரம். பிள்ளைகளை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கின்றோம். இந்த சிறு வயதிலே உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா, பெற்றோர்களாக, பெரியவர்களாக இருக்கிற நாங்கள் பிள்ளைகளுக்கு உதாரணத்துவத்தை காட்ட எங்களுக்கு கற்றுக்கொடும். வேதத்தின் அடிப்படையிலே எங்கள் ஜீவியத்தை நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். பிள்ளைகள் எங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த வேலையிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த வேலையிலே அப்பா, சரீரத்தில் பலவீனமாக, சரீரத்தில் வியாதிப்பட்டிருக்கின்ற, சரீரத்தில் ஒரு தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பேராக நீ தொடுவீராக. இந்த நாளிலே விசேஷ நாளாக அவர்கள் வாழ்க்கையிலே அமைய நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு அற்புதத்தை செய்யும். குணப்படுத்துகிற வசனத்தை அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்திலே அனுப்புகிறோம். அந்த வியாதியிலிருந்து விடுதலை செய்யும், அழிவிலிருந்து விடுதலை செய்யும், வேதனையிலிருந்து அவர்களை விடுவித்து சுகப்படுத்துமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். அதோடு கூட கர்த்தாவே, தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் கூட்டிக் கொள்ள நீர் அவர்களுக்கு கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் ஜீவியத்தை பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கின்றோம். இதற்கு பெரியவர்களாக நாங்கள் உதாரணத்துவமாக இருக்க எங்களை வழி நடத்தும். கர்த்தாவே, இந்த நாள் சிறுவர் பள்ளி டிபார்ட்மெண்ட், கிறிஸ்டியன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த 2 ஏஜென்சியையும் நீர் கண்ணோக்கி பாரும். 2 தலைவிகளையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள், அவர்கள் போட்டிருக்கிற திட்டங்கள் உம்முடைய நாமம் மகிமைப்படவும், சிறு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட, சபையிலே செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். வழிகளை திறந்து கொடும். இந்த MCO காலகட்டத்திலும் கூட அப்பா, எல்லாம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக தேவைகள் சந்திக்கப்படும் என்று நாங்கள் நம்பி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், கவனக்குறைவுக்காக நாங்கள் மனஸ்தாபப்படுகிறோம். எத்தனையோ முறை நாங்கள் எச்சரிக்கப்பட்டும், எத்தனையோ முறை பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டும் நாங்கள் விழுந்து போகிறவர்களாக காணப்படுகின்றோம். அப்பா, நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க
எங்கள் சுயம் சிலுவையில் அறையப்பட, எங்களுடைய ஆசைகள் சிலுவையில் அறையப்பட நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறோம். மன்னியும், சுத்திகரியும், புதுப்பியும். மறுபடியுமாக உங்களுடைய பிள்ளைகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்குமாறு ஜெபிக்கின்றோம். அப்போ இந்த வேலையிலும் கூட COVID-19 பாசிட்டிவ்லே பாதிக்கப்பட்டிருக்கிற அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, சுகம் பெற்று வீடு திரும்பி இருக்கிற திருமதி தாவீதுராஜின் குடும்பத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வேலையிலும் கூட திரு ஜெயசீலன், திரு ஜெய அற்புதராஜ், ஜெயபாலனுடைய மகன்களுக்காக நாங்கள் வருகின்றோம், மன்றாடுகின்றோம். அப்பா, ஒரு விசை தொடும், ஒரு விசை உம்முடைய ரத்தம் பாய்ந்தொருட்டும். இந்த COVID-19 வாதை அவர்கள் சரீரத்திலிருந்து நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதேபோல் நாங்கள் அறியாத அங்கத்தினர்கள் யாராகிலும் பாதிப்பில் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் உடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். சுகப்படுத்துகிற வசனத்தை அனுப்புகிறோம். உடைய தூய ரத்தம் பாய்ந்தோடுவதாக சுஸ்தமாக்கி பலப்படுத்தும். சரீரத்தில் மற்ற வகையிலே பலவீனமாக இருக்கிற அங்கத்தினர்களையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர்களையும் ஒரு விசை தொடும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட குறிப்பாக நடந்து முடிந்த மாடர்ன் மினிஸ்ட்ரி, மாடர்ன் ஃபைனான்ஸ், TSC எக்ஸ்கோக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். எடுக்கப்பட்ட முடிவுகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செம்மையாக உடைய நாமம் மகிமைப்பட, சபைகள் கட்டப்பட, ஒவ்வொரு தீர்மானங்கள் எடுக்கப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். 54 சபைகள், 54 சபை ஊழியர்கள், 54 உக்ரைன குழு, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு சபையையும் நீர் ஆசீர்வதியும். உலகத்துக்கு நாங்கள் உண்மையாக, உப்பாக, வெளிச்சமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். வழிநடத்தி ஆசீர்வதியும். மாநாட்டு தலைவராக இருக்கிற பேராயர் ரெவரண்ட் டாக்டர் டெனிஸ் ராஜ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரோடு ஊழியம் செய்யும் எக்ஸ்கோக்காக, ஊழியர்களுக்காக, போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, COVID-19 நிமித்தம் மரித்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் சபையாரில் கூட மற்ற சபைகளில் பாதிப்புக்குள்ளாகி மரித்திருக்கிறார்கள். துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். அவர்களை ஆற்றி தேற்றும். ஆண்டவரே, மலேசியாவில் அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் நீர் ஆற்றி தேற்றுமாறு ஜெபிக்கிறோம். குறைந்து வருகிற எண்ணிக்கையானது உண்மையாகவே வாதை ஒரு குறைவான நிலைமையில் வருவதற்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஒரே விசுவாசத்தில் ஜெபிக்கின்றோம். வாய்க்க பண்ணுவீராக, ஜெபத்தை கேட்பீராக. ஆண்டவரே, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, மாகாண ரீதியிலே செய்யப்படுகிற ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். மாகாண கண்காணிப்பாளர் திரு ஜானதனையும் பலப்படுத்தும். மாகாணத்தில் உள்ள 6 சபைகளையும் நீர் பலப்படுத்தும், வழிநடத்தும். தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட ஸ்தல சபைக்காக வருகிறோம். ஸ்தல சபை ஊழியம் செய்யும் 2 போதகர்களையும் உக்ரைன குழுவையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செம்மையாய் செய்து முடிக்க வேண்டிய ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும், ஒற்றுமையை தாரும். அகாப்பே அன்பினால் எங்களை வேரூன்றி இருக்க உதவி செய்யும். ஜீவனுள்ள வசனம் அடிப்படையிலே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கற்றுக்கொடும். நீதியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நாங்கள் காணப்பட உதாரணத்துவமாக இருக்க எங்களை வழிநடத்துமாறு ஜெபிக்கின்றோம். அப்பா, மலேசியா தேசத்தையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு வருகிற தடுப்பூசி திட்டமானது சுகமாக யாவருக்கும் கிடைக்கத்தக்க, பயம், திகில், சந்தேகம் இருக்கிற அங்கத்தினர்களின் மனதை தெளிவுபடுத்தும். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை தாரும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ளும். இந்த கால வேளையிலும் கூட மறுபடியுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய ஜீவனுள்ள வசனத்துக்காக நாங்கள் வருகிறோம். அப்பா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் என் ஆத்மா உண்மையே கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் உண்மையே நோக்கி கதறுகிறோம். உலகத்தில் எங்களுக்கு யார் உதவி?
உலகத்தில் எங்களுக்கு யார் ஆதரவு? யாருமே இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே உண்மையும் நீதியும் உலக முடிவு பரியந்தமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அதை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உடைய ஊழியக்காரரை கொண்டு, ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு எங்கள் உள்ளான மனிதனோடு நீர் பேசும். உள்ளான மனிதனுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிறேன். உடைய வருகைக்கு நாங்கள் பிழைத்தவர்களாக, ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி தாரும். வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த நாளின் ஆராதனை மறுபடியும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும், ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் கொண்டு நீர் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்தி, ஆண்டவரே, நாங்கள் சாட்சிகளாக உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி தாரோம். வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமனில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரேஸ் பண்ணாதபடி தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று உடையவர்களே. ஆமேன் ஆமேன். இப்போது காணிக்கை நேரம். காணிக்கை பாடலாக திருப்பாதம் நம்பி வந்தோம் என்று பாடலை பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன்.
தேசியலையும் முன்னாடி இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 13 முடிய. வசனம் 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகியால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது அவர் நிமித்தமும் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவன வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடும் கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் அதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானத்தினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாயிருக்கிறார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லமையாயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. ஆமென். இப்போது பிரசங்க நேரம். இது பிரசங்கத்தை வழங்க ரெவரண்ட் டேவிட் தர்மகண்ணை அழைக்கின்றேன். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்க கடவுள் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். பரலோக ராஜாவே, உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுமாறு ஜெபிக்கிறோம். அது எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பலன் கொடுக்க உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். பேசும் ஆண்டவரே, கேட்டு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, வேதத்தின்படி கவலைகளை எப்படி கைக்கொள்வது? வேதத்தின்படி மன விசாரத்தை எப்படி கைக்கொள்வது? Biblical way of handling anxiety or worries. வாசிக்கப்பட்ட அதிகாரத்தில் அந்த 7ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிலே திகில் உண்டு, பயம் உண்டு, அச்சம் உண்டு. கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில், இந்த பெண்டமிக் காலகட்டத்தில் அநேகர் இந்த கடினமான சூழ்நிலைகளில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோய் மூலமாக
அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலைகளை இழந்தோர் அநேகர், தம்முடைய வியாபாரங்களை இழந்தோர் அநேகர், சிலருக்கு வருவாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளின் மத்தியில நாம் எப்படி கடந்து வரப்போகிறோம் என்ற அந்த கவலை உண்டு, மன விசாரம் உண்டு. என்னுடைய பிள்ளைகள் எவ்விதமாக தங்களுடைய படிப்புகளை முடிக்கப் போகிறார்கள், வீட்டின் தேவைகளை எவ்விதமாக நான் சந்திக்கப் போகிறேன் என்று மனக்கவலைகளுக்குள்ளே, மன விசாரத்துக்குள்ளே கடந்து செல்லும் மக்கள் அநேகராக இருக்கிறார்கள். இது அநேகருடைய வாழ்க்கையில குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் வன்முறைகளை கூட கொண்டு வந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். எங்கு பார்த்தாலும் நிச்சயம் இல்லாத, நிலையில்லாத மன அழுத்தத்துக்குள்ளே, மன விசாரத்துக்குள்ளே, கவலைகளுக்குள்ளே இந்த ஒரு பெரிய கொள்ளை நோயின் மூலமாக நாம் யாவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கொள்ளை நோய் வெடுக்கென்று நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிடுங்கிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய ஜீவியத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு மோதல் உண்டு. அந்த மோதல் எப்படிப்பட்டது என்றால், இயற்கையாகவே மனிதனுக்குள்ள ஒரு விதமான ஒரு பயம் உண்டு. அந்த பயமும் மனுஷனுடைய ஆசைகளும் எப்பொழுதும் ஒரு மோதலுக்குள்ளே வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பயமே இல்லை என்று சொல்லும் மனுஷன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. இந்த மோதல் எப்படி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். பரீட்சை காலம் வரும் பொழுது பிள்ளைகள் அதிகமாக ஆயத்தம் செய்கிறார்கள். இந்த பரீட்சையை எவ்விதமாக நன்றாக செய்து தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஆசை அவர்களுடையது. அதே வேளையில் ஒரு பயமும் உண்டு. இந்த சோதனையில நான் தேர்ச்சி அடையாமல் போய்விட்டால் என்ன என்ற பயம். பாருங்க, ஒரு ஆசை, நான் நன்றாக தேர்ச்சி அடைய வேண்டும், அதே வேளையில் ஒரு பயம். இது ரெண்டும் மோதுகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறோம். அநேகருக்கு பல் டாக்டர் என்று சொன்னாலே பயம். பல் வலி வருகிறது, பல் டாக்டர் சொல்லுகிறார், உன் பல்லு நிறைய பூச்சி இருக்கு, பூச்சி பல்லு நிறையா உண்டு, அதை குடைந்து அதை நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். பல் டாக்டர்கிட்ட போகணும் என்ற ஒரு நிலை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த இந்த பல் டாக்டர் குடையும் பொழுது, ஐயோ அதை நான் எப்படி சகிக்க போறேன் என்ற பயம் உண்டு. பாருங்க, மோதல். என்னுடைய ஆசை ஒன்று, அதே நேரத்தில் பயம்
இது ரெண்டும் எப்பொழுதும் மோதிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இவைகளின் மத்தியில நாம் வியாகுலத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம், கவலைகளுக்குள்ளே கடந்து செல்கிறோம், மன விசாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த பயத்தை எப்படி நாம் புரிந்து அறிந்து தீர்வு காண வேண்டும் என்று நாம் வேதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சில காரியங்களை பார்க்க போகிறோம். 2 தீமோத்தி 1:7 பவுலடியார்கள் மூலமாக தேவன் தீமோத்திக்கு மட்டுமல்ல நமக்கும் கொடுத்திருக்கும் செய்தி. 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தீமோத்தி ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு இளம் போதகராக செயல்பட்டு வந்தார். அவருக்குள்ள இந்த பயம் இருந்தது. கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதே நேரத்தில் பயம், இந்த மோதல் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ பவுலடியார்கள் இந்த தீமோத்திக்கு கொடுத்த ஆலோசனை தான், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம் பயத்துக்குள்ளே ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் எப்பொழுதும் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக ஜீவிக்கத்தக்க தேவன் நம்மை நமக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் இந்த பயத்திற்கு இடம் கொடுத்தபடியினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தருணங்களை இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதன் மூலமாக அவர்கள் தேவனை துக்கப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25 14 வசனத்திலிருந்து 30 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அங்க எஜமான் எவ்விதமாக 3 பேருக்கு, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 5 தாலந்து உள்ளவன் 10 தாலந்தாக மாற்றினான். 2 தாலந்து பெற்றவன் 4 தாலந்தாக மாற்றினான். ஆனால் 1 தாலந்தை பெற்றவனோ அந்த 1 தாலந்தை கொண்டு வந்தான். அப்ப எஜமான் அவளை பார்த்து கேட்கிறாரு, ஏன் உனக்கு கொடுத்த தாளந்தரை நீ பிரயோஜனப்படுத்தல? அதற்கு அவன் எஜமானை பார்த்து சொன்ன காரியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது. அவன் சொல்றான் 24 வசனத்துல, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் என்று சொல்கிறான். பயம், அந்த பயத்தின் மூலமாக அவன் தாளந்தை
புதைத்து வைத்தான் என்று பார்க்கிறோம். எஜமான் அவனை தண்டிக்கிறார், கடினமாக அவனை பேசுகிறார், தண்டனை கொடுக்கிறார், கொடுத்த தாளந்தை பிடுங்கி விடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய பிரச்சனை என்ன? பயத்துக்கு அவன் இடம் கொடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மை இல்லாதவனாக, பிரயோஜனமற்றவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தோல்வி, பயத்தின் மூலமாக அவன் தோல்வி அடைந்தான். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இந்த சீஷர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். பயந்து அறையின் கதவுகள் எல்லாவற்றையும் பூட்டிக் கொண்டு ஒளிந்து கொண்டு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளேயும் பயம் இருந்தது. ஆனால் தேவ பிரசன்னம் அவர்களை விடுவித்தது என்று நாம் பார்க்கிறோம். பயந்திருந்த இந்த அப்போஸ்தலர்கள் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு தைரியம் கொண்டார்கள், எழுந்து நின்றார்கள், வெற்றிகரமான ஊழியத்தை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் அவர்களை தூக்கிவிட்டார். தேவ ஆவியானவர் அவர்களுக்கு வரம் கொடுத்து ஊழியத்தை, பயந்து போயிருந்த இந்த சீஷர்களுக்கு உன்னத பலத்தை கொடுத்து வெற்றி பெற செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மாத்தாள் மரியாளுடைய வீடை சந்திக்கிறார். அந்த சந்திக்கும் நேரத்தில் மரியாள் வந்து இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்து கொண்டு அவர் கொடுக்கும் போதனையை கவனமாக கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை சந்தோஷமாக அனுபவித்து கொண்டு வந்தாள். ஆனால் மாதாவை பார்க்கும் பொழுது அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தாள். சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் உணவு தயாரிக்க வேண்டுமே, வீடு சுத்தமாக இருக்க வேண்டுமே, அநேக வேலை உண்டே என்று அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்த நிலை. கடைசியில் அவளால் தாங்க முடியல. என்னடா நம்ம இப்படி அங்குங்குமா ஓடி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், மரியாள் போய் உட்காந்துக்கிட்டா ஒரு வேலையும் செய்யலை அப்படின்ட்டு கடைசியில் இயேசுவிட்ட வரா. இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே உங்களுக்கு அக்கறை இல்லை ஆண்டவரே, எல்லா வேலையும் என்னுடைய தலை மேலே எடுத்து போட்டுக்கிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, நான் மரியாள் வந்து ஒரு வேலையும் செய்யாம இப்படி உட்காந்துக்கிட்டால அப்படின்ட்டு அவ மன அழுத்தத்துக்குள்ளே கடந்து சென்றாள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு கவலைக்குள்ளே அவர் கடந்து சென்றாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு சொன்ன ஒரு காரியம், மாத்தாளே
நீ தேவையில்லாத காரியங்களுக்கு நீர் முக்கியத்துவம் கொடுத்து அங்குமிங்குமாக மன அழுத்தத்தோடு, வேதனையோடு, கவலையோடு வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நீ செய்து கொண்டிருப்பது சரியல்ல. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மாத்தாளுக்கு இயேசு அறிவுரை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி நாம் மன அழுத்தத்துக்குள்ளே, வியாகுலத்துக்குள்ளே, கவலைக்குள்ளே கடந்து செல்லும் நிலை உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் கடந்து செல்லும் விதமான பயத்தை நாம் எப்படி மேற்கொள்வது? எப்படி மேற்கொள்வது? கடவுளை உண்மையாகவே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் மூலமாக அவரை பற்றி கொண்டு ஜீவிக்கும் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர் நிறைந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் அவர்களிலே நிறைந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த ஆவியானவர் 3 விதமாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவ ஆவியானவர் தான் நம்முடைய பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த தேவ ஆவியானவர் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். முதலாவது என்னது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு காரியம் மனுஷனை எப்பொழுதும் உறுத்தி கொண்டே இருக்கும் ஒரு காரியம். இந்த ஊழியத்தை நான் பெற்றிருக்கிறேன், ஆனா எனக்கு தகுதி இல்லை, எனக்கு திறமை இல்லை, inadequacy அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தகுதி இல்லாத ஒரு நிலையில நான் நின்று கொண்டிருக்கிறேன். எப்படி இதை நான் மேற்கொள்வேன்? சவால்கள் அநேகம் உண்டு. பிரச்சனைகள் அநேகம் உண்டு. இதை நான் எப்படி தீர்க்கப் போகிறேன்? ஏற்ற திறமை இல்லையே. அப்படி நான் இதில் இறங்கிட்டேன்னா, தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அது அவமானத்தை கொடுக்குமே என்ற நிலையில் அநேகர் எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை என்று ஜீவித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
இப்பேற்பட்ட மக்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், கடவுள் என்னத்தை கொடுத்திருக்கிறாரா? கடவுள் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். The spirit of power. இந்த தெய்வ ஆவியானவர் நமக்கு திறமையை கொடுக்கிறது. செய்ய முடியாது என்று சொல்ல காரியத்திற்கு செய்யத்தக்க சக்தியை கொடுக்கிறது. சாதிக்கத்தக்க போதுமான பலத்தை கொடுக்கிறது. இந்த தேவ ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஆவியின் மூலமாக தகுதிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தேவ ஆவியானவர் தான் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். இந்த தெய்வ ஆவியானவரை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில நாடி தேடி காத்திருந்து நிரப்பப்பட்டு ஜீவிப்போம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்திய ஜீவியமாக இருக்கிறது. இரண்டாவது, கடவுள் சொல்லும் அந்த காரியம் என்னவென்றால், அவருடைய ஆவியின் மூலமாக அவர் நமக்கு பலன் மட்டும் கொடுக்கவில்லை, அதே வேளையில அன்பை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய பிரச்சனை என்னவென்றால், எப்பொழுதும் அவன் உறவுகளிலே தவறுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அநேகர் மற்றவர்களோடு கூட சேர்ந்து இணைந்து செயல்படாதபடி தனித்து நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது ஏனென்றால், உறவுல நான் தவறிட்டேனா, மற்றவர்கள் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா, மற்றவர்கள் மூலமாக நான் ஏமாற்றப்பட்டுட்டேனா, பாருங்க, மறுபடியும் மன அழுத்தம் வருகிறது. சமுதாயத்தில் நான் தோல்வி அடைந்துட்டேனா, பயம். நான் மக்களை எப்படி சந்திக்கிறது? அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? என்னோடு கூட பழகுவார்களா என்று அநேகர் தன்னுடைய உறவுகளிலே பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நம்ம. பல விதமான பயங்கள் நம்முடைய ஊழியங்களை, நம்முடைய நட்பை, நம்முடைய உறவை பிரித்து போடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? தம்முடைய ஆவியின் மூலமாக அன்பை கொடுத்திருக்கிறார். வேதவசனம் அங்க சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு நமக்கு இருக்கும் பொழுது, இந்த தெய்வ அன்பு நமக்கு இருக்கும் பொழுது, அது நமக்கு திறவுகோலாக இருந்து, அவர்கள் நம்மோடு கூட பழகிறார்களோ பழகலையோ, நம்மளை மதிக்கிறார்களோ மதிக்கலையோ, அதை நம்ம பார்க்காதபடி தேவ ஆவியானவர் நம்மை
அவர்களை நேசிக்கத்தக்க உதவி செய்வார். அந்த அன்பு திருச்சபையில் அதிகமாக தேவை என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டோம். பிரிவினையின் ஆவி அங்க இருக்காது. அன்பு எல்லாவற்றையும் மூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புதான் திறவுகோல். ஐக்கியத்திற்கு அன்புதான் திறவுகோல். நல்லா பழகிறதுக்கு அன்புதான் திறவுகோல். இந்த அன்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் இந்த அன்பை கொடுத்திருக்கிறார். நான் உண்மையாகவே ஒரு நபரை நேசிப்பேன் என்றால் எனக்கு பயம் இருக்காது. எனக்கு பயம் நிச்சயமாக இருக்காது. 1 யோவான் 4:18 வேதவசனம் இவ்விதமாக சொல்கிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சரியா? பயத்தை நம்ம என்ன செய்யறோம்? மேற்கொள்கிறோம். ஒன்று தேவன் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் அவருடைய ஆவியின் மூலமாக அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். 3வது, கடவுள் கொடுத்திருக்கும் காரியம் என்ன? தெளிந்த புத்தி உள்ள ஆவியையும் கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சில நேரத்துல நம்மளே பத்தி நம்ம என்ன செய்யறோம்? தவறான சிந்தைகளுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை நான் செஞ்சேனா மற்றவர்கள் என்னை பார்த்து மதிகேடினே என்று சொல்லிவிடுவார்களோ, இதுல நான் தோல்வி அடைந்து விடுவேனோ, மற்றவர்கள் என்னை தவறாக நியாயம் தீர்த்து விடுவார்களோ என்று நமக்குள்ளேயே இருக்கும் ஒரு பயம். தவறான தீர்மானங்களை எடுத்து விடுவேனோ என்று நம்முடைய சிந்தையை போட்டு என்ன செய்யறோம்? திருப்பி திருப்பி குடைந்து கொண்டு இருக்கிறோம். சிந்தைக்கு ஒரு அமைதி தேவை. சிந்தை எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை அவருடைய ஆவியின் மூலமாகத்தான் நமக்கு கொடுக்க முடியும். எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கத்தக்க தெய்வ ஆவியானவர், அன்பானவர்களே, நமக்கு தேவை. அது நம்மையே பலப்படுத்தும். தனிப்பட்ட மனுஷனை பலப்படுத்தும். God gives us a sound mind. இந்த தெளிந்த புத்தி நமக்கு இருக்கும் பொழுது நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டோம். தைரியமாக கடவுள் கொடுத்த ஊழியத்தை அவருக்காக நாம் செய்வோம். பயம் நம்மை மேற்கொள்ளாது. நாம் பயத்தை மேற்கொள்வோம். நாம் பயத்தை மேற்கொண்டு கடவுளுக்காக எப்பொழுதும் நிற்போம். உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த மனக்கவலைக்குள்ளே அல்லது மன விசாரத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது
பவுலடியார்கள் கொடுத்திருக்கும் அறிவுரையை அன்பானவர்களை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பவுலடியார்கள் கொடுத்திருக்கும் அறிவுரைகளை நாம் கடைபிடிப்போம் என்றால் நாம் எப்பொழுதும் அவர் சொன்னது போல சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து இதை பார்க்கிறோம். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்ன செய்ய சொல்றாருங்க? ஜெபிக்க சொல்றாரு. சோஸ்திரம் செலுத்தி ஜெபிக்க சொல்றாரு. ஆண்டவர் விண்ணப்பிக்க சொல்றாரு. கடவுளை சார்ந்து இருக்க சொல்றாரு. மூளையில போய் தனியா உட்கார்ந்து இருக்க சொல்லல. இந்த அறிவுரையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அன்பானவரே, இந்த பெண்டமிக் காலத்துல நாம் எதிர்கொள்ளும் போராட்டங்களை நம்மால மேற்கொள்ள முடியும். வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் எழுந்து நிற்போம். சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் எழுந்து நிற்போம். அந்த உன்னத பலன் நமக்கு தேவை. நான் மறுபடியுமாக நான் சொல்லுகிறேன், நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவ ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையை அன்பால் நிரப்புகிறவர் தேவ ஆவியானவர். மனுஷனுடைய வளர்ச்சிக்கு உச்சகட்டம் என்ன தெரியுமா? அன்புதாங்க. அதுலதான் நம்ம அதிகமாக வளர வேண்டும். காண்டவர் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. இந்த தெளிந்த புத்தியை கொடுத்து அன்பிலே வளருவோம். சண்டை போட வேண்டாம், சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம், யாரையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம், தள்ள வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம். தெய்வ அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிப்போம் என்றால் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக தேவன் கீழ்ப்படியும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென், ஆமென். ஜெபத்தோடு நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, கேட்ட செய்திக்காக நன்றி. கவலைகளையும் மன அழுத்தங்களையும் போராட்டங்களையும் எவ்விதமாக கை கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் போதனை கொடுத்ததற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயின் மத்தியில நீர் இம்மட்டுமாக எங்களை காத்து வந்திருக்கிறீர். இனிமேலும் காத்து வருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. தாழ்த்தி தருகிறோம். ஜெயம் கொள்ளும் மக்களாக எழுந்து நிற்க அருள் புரியும். வேலைகளை இழந்த மக்கள் தங்களுடைய வேலைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. சுகவீனமாயிருக்கும் மக்களுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பண பிரச்சனைகளோடு கூட இருக்கும் மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். பரலோக பிதாவே,
பேசினதற்காக நன்றி. சத்தியத்தை கேட்டோம். சத்தியம் எங்களை விடுவிக்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது எங்களை விடுவிக்கட்டும். வெற்றியோடு ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவது. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு பிள்ளைகள் ஞாயிறாக நாம் அனுசரித்து பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோமாக. தலைமை போதகர் திரு டேவிட் தர்மகன் சார்பாகவும் அடிவின் சார்பாகவும் உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து பிரியமானவர்களே, திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை நம்முடைய சங்கிலி ஜபம் நடைபெறுகிறது. இதற்கு பெயர் கொடுத்தவர்கள் தயவுசெய்து உங்களுடைய நேரத்தின்படி, உங்களுடைய ஒப்பு கொடுத்ததின்படி நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து நாம் ஆராதனை முகமுகமாய் கூட முடியாவிட்டாலும் ஆன்லைன் மூலமாக செய்யப்படுகிறதுனாலே ஒவ்வொரு சபை அங்கத்தினர்களும் தங்கள் பொருத்தனைகளையும் தசமபாகத்தையும் காணிக்கையையும் நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் செய்து ஸ்லிப்பை நம்முடைய பொருளாளர் திருமதி ஜெனிதா தாவீதிடம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து நம்முடைய திருச்சபை கட்டுமான வேலைக்கென்று உதவி செய்ய விரும்புகிறவர்கள் திரு ஜெயசுதாஸ் சின்னப்பன் அவர்களை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய வாராந்திர நிகழ்வுகள் முகமுகமாய் நடைபெறாது என்று நாம் அறிவிக்கின்றோம். இருப்பினும் நம்முடைய திங்கட்கிழமை தோறும் வேத ஆராய்ச்சி பாட் அண்ட் லேட்டி மூலமாக ஜூம் நடைபெறுகிறது. அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். அதே வேளையில் புதன்கிழமை தோறும் எல்லா வட்டார குழு ஜீவிய குழுக்கள் கூட்டங்கள் நடத்தலாம். ஜூம் மூலமாக நீங்கள் செய்யலாம். இந்த ஜூம் லிங்க் வேண்டும் என்றால் நீங்கள் தயவுசெய்து திரு ஜெயசுதாஸ் சின்னப்பன் அல்லது திருமதி வின்சலா ஜெயசுதாஸை தொடர்பு கொள்ளவும். மற்ற வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டம் 8:30 மணி இரவு 8:30 மணிக்கு ஜூம் மூலமாக நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஆன்லைன் ரெக்கார்டிங் மூலமாக கம்பைல் செய்து உங்களுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற அறிவிப்புகள், பிரியமானவர்களே, இன்று 3 மணிக்கு சாயந்தரம் 3 மணிக்கு வாலிபர்கள் ஊழிய பாதை, ஊழிய அனுபவத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிற நேரம் மாலை 3 மணிக்கு ஜூம் மூலமாக நடைபெறும். மேல் விவரங்கள் தெரிய வேண்டுமென்றால் வாலிப தலைவர் திரு இமானுவேல் தாஸை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். மற்றபடி நம்மளுடைய MCO காலகட்டம் 14 அது மேற்கொண்டு கொள்ளப்படுமா என்பது விரைவில் தெரிவிக்கப்படும். மேல் விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுபவிக்கின்றோம்.
வேத ஆராய்ச்சியில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் திங்கட்கிழமை 14ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு பார்டன் லேட்டி வேத ஆராய்ச்சி, அதாவது ஆதி திருச்சபை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கலந்து கொள்ளுங்கள். 16ஆம் தேதி புதன்கிழமை செல் குரூப் கூட்டம். அந்தந்த செல் குரூப் ஜூம் மூலமாக நீங்கள் செய்யலாம். அடுத்த வாரம் தந்தையர் தினமாக அனுசரிக்கப்படும். 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை மெத்ரிஸ் பெண்கள் கிறிஸ்துவ இல்லமும் குடும்ப வாரமாக அனுசரிக்கப்படும். மேல் விவரங்கள் மெத்ரிஸ் பெண்கள் தலைவியை அல்லது கமிட்டியை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை டிஏசி கேலண்டரில் மெத்ரிஸ் இளமுதியோர் வாரமாக அனுசரிக்கப்படும். 27ஆம் தேதி ஜூன் மாதம் இளமுதியோர் ஞாயிறாக அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.